போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் 25 முக்கியமான பொது அறிவு வினாக்களை பார்க்கலாம். கொஸ்டின்: பார்பரா மெக்லின்டாக் எந்த தாவரத்தில் தனது ஆய்வுகளை மேற்கொண்டு தாவும் ஜீன்களை கண்டறிந்தார்? பார்பரா மெக்லின்டாக் எந்த தாவரத்தில் தனது ஆய்வுகளை மேற்கொண்டு தாவும் ஜீன்களை கண்டறிந்தார்? நெல், சோளம், தக்காளி, பட்டாணி. விடை சோளம். பார்பரா மெக்லின்டாக் சோளத்தில் குரோமோசோம் இடமாற்றத்தை கண்டறிந்ததாக நோபல் பரிசு பெற்றார். செகண்ட் கொஸ்டின்: பிளாஸ்மிட் என்ற சொல்லை 1952 முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜே மெண்டல், ஜோசுவா லெடர்பர்க், சார்லஸ் டார்வின், ஜேம்ஸ் வாட்சன். விடை ஜோசுவா லெடர்பர்க். பாக்டீரியாக்களில் காணப்படும் கூடுதல் குரோமோசோம் டிஎன்ஏவை குறிக்க இவர் பிளாஸ்மிட் என்ற சொல்லை பயன்படுத்தினார். தேர்ட் கொஸ்டின்: மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பார்பரா மெக்லின்டாக், லூயிஸ் பாஸ்டர், ஜே மெண்டல், டி.எச். மோர்கன். விடை ஜே மெண்டல். கிரிகோர் மெண்டல் பட்டாணி செடி ஆய்வுகள் மூலம் பாரம்பரிய கடத்தல் விதிகளை உருவாக்கினார். ஃபோர்த் கொஸ்டின்: பனிப்பாறைகள் உருகுவதால் எந்த விலங்கினம் அதிகம் பாதிக்கப்படுகிறது? யானை, மயில், துருவ கரடி, ஒட்டகம். விடை துருவ கரடி. ஆர்டிக் பனிப்பாறைகள் உருகுவது துருவ கரடிகளின் வாழ்விடத்தை நேரடியாக பாதிக்கிறது. ஃபிஃப்த் கொஸ்டின்: சிந்து நதியின் மிக நீளமான துணை நதி எது? ஜீலம், ராவி, சட்லஜ், செனாப். விடை சட்லஜ். சட்லஜ் சிந்து நதியின் மிக நீளமான துணை நதி ஆகும். சிக்ஸ்த் ஒன்: பாகிஸ்தானில் உள்ள மித்தன்கோட் என்ற இடத்தில் சிந்து நதியுடன் இணைவது எது? சிக்ஸ்த் ஒன்: பாகிஸ்தானில் உள்ள மித்தன்கோட் என்ற இடத்தில் சிந்து நதியுடன் இணைவது எது? கோதாவரி, லூனி நதி, தபத்தி நதி, பஞ்ச நதி. விடை பஞ்ச நதி. சிந்துவின் 5 துணை நதிகளும் இணைந்து பஞ்ச நதியாக மித்தன்கோட்டில் சிந்துவுடன் சேர்கின்றன. செவன்த் ஒன்: சிந்து நதியின் மொத்த நீளம் சுமார் எவ்வளவு? 1500 கிலோமீட்டர், 4000 கிலோமீட்டர், 3500 கிலோமீட்டர், 2880 கிலோமீட்டர். விடை 2880 கிலோமீட்டர். சிந்து நதியின் மொத்த நீளம் தோராயமாக 2880 கிலோமீட்டர் ஆகும். எய்த் கொஸ்டின்: டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? அகமதாபாத், புனே, நாக்பூர், மும்பை. விடை நாக்பூர். நாக்பூரில் உள்ள விமான நிலையம் டாக்டர் அம்பேத்கரின் நினைவாக பெயரிடப்பட்டுள்ளது. நைன்த் ஒன்: சௌத்ரி சரண் சிங் சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? நாக்பூர், அகமதாபாத், புனே, லக்னோ. விடை லக்னோ. லக்னோவில் உள்ள விமான நிலையம் முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் பெயரில் அமைந்துள்ளது. 10th ஒன்: 1892 ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது? 1892 ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது? எல்ஜின் பிரபு, லிட்டன் பிரபு, லான்ஸ்டவுன் பிரபு, ரிப்பன் பிரபு. விடை லான்ஸ்டன் பிரபு. 11th ஒன்: சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் யார்? காந்தி, போஸ், திலகர், நேரு. விடை திலகர். பால கங்காதர திலகர் சுயராஜ்ய கொள்கையை தீவிரமாக வலியுறுத்தி இந்த முழக்கத்தை வெளியிட்டார். 12th ஒன்: தீனபந்து என்று அழைக்கப்படுபவர் யார்? தீனபந்து என்று அழைக்கப்படுபவர் யார்? சி.ஆர். தாஸ், சி.எஃப். ஆண்ட்ரூஸ், தாகூர், படேல். விடை சி.எஃப். ஆண்ட்ரூஸ். சி.எஃப். ஆண்ட்ரூஸ் ஏழைகளுக்காக ஆற்றிய பணியால் தீனபந்து என்று அழைக்கப்பட்டார். 13 இந்திய சிவில் சர்வீஸின் தந்தை யார்? ரிப்பன் பிரபு, கர்சன் பிரபு, டல்ஹௌசி பிரபு, காரன் வாலிஸ் பிரபு. விடை காரன் வாலிஸ் பிரபு.
காரன் வாலிஸ் பிரபு சிவில் சர்வீஸ் முறையை தரப்படுத்தி நவீனப்படுத்தினார். 14. மெட்ராஸ் மகாஜன சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1881, 1885, 1887, 1884. விடை 1884. மெட்ராஸ் மகாஜன சபை 1884 மே 16 அன்று தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்டது. 15. மெட்ராஸ் மகாசன சபையின் முதல் தலைவர் யார்? ஜி. சுப்பிரமணிய ஐயர், சேலம் ராமசாமி, பி. ரங்கையா நாயுடு, பி. ஆனந்த் சார்லோ. விடை பி. ரங்கையா நாயுடு. மெட்ராஸ் மகாசன சபையின் முதல் தலைவராக பி. ரங்கையா நாயுடு பொறுப்பேற்றார். 16. தி இந்து நாளிதழை 1878 தொடங்கியவர் யார்? ஜி. ஏ. நடேசன், சி. சுப்பிரமணிய ஐயர், வி. எஸ். சீனிவாசன், ராஜாஜி. விடை ஜி. சுப்பிரமணிய ஐயர். ஜி. சுப்பிரமணிய ஐயர் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து 1878 தி இந்து இதழை ஆரம்பித்தனர். 17. இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழர் யார்? பி. ஆனந்த் சார்லு, ராஜாஜி, காமராஜர், சி. விஜயராகவாச்சாரியார். விடை பி. ஆனந்த் சார்லு. 1891 நாக்பூர் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பி. ஆனந்த் சார்லு தான் முதல் தமிழர். 18. ஜி. ஏ. நடேசன் வெளியிட்ட புகழ்பெற்ற ஆங்கில இதழின் பெயர் என்ன? சுதேசமித்ரன், யங் இந்தியா, இந்தியன் ரிவ்யூ, காமன்வெல்த். விடை இந்தியன் ரிவ்யூ. ஜி. ஏ. நடேசன் 1900 ஆண்டு இந்தியன் ரிவ்யூ என்ற செல்வாக்கு மிக்க ஆங்கில இதழை தொடங்கினார். 19. பாமணி அரசில் வக்கீல் உஸ் சுல்தானா என்பது எதனை குறிக்கும்? பாமினி அரசில் வக்கீல் உஸ் சுல்தானா என்பது எதனை குறிக்கும்? படைத்தளபதி, முதலமைச்சர், நிதியமைச்சர், தலைமை நீதிபதி. விடை முதலமைச்சர். வக்கீல் உஸ் சுல்தானா என்பவர் அரசாங்கத்தின் முதலமைச்சர் அல்லது துணை ஆட்சியாளர் ஆவார். 20. பாமினி அரசில் அமீர் ஜி ஜும்லா என்பவர் யார்? பாமினி அரசில் அமீர் இ ஜும்லா என்பவர் யார்? தலைமை நீதிபதி, படைத்தளபதி, நிதியமைச்சர், முதலமைச்சர். விடை நிதியமைச்சர். 21. தயிரில் காணப்படும் வீரியம் குறைந்த அமிலம் எது? சிட்ரிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், லாக்டிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். விடை லாக்டிக் அமிலம். பாலில் உள்ள லாக்டோஸ் பாக்டீரியாக்களால் நொதிக்கப்படும் போது லாக்டிக் அமிலமாக மாறி தயிராகிறது. 22. ஆப்பிளில் காணப்படும் வீரியம் குறைந்த அமிலம் எது? மாலிக் அமிலம், டார்டாரிக் அமிலம், லாக்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம். விடை மாலிக் அமிலம். ஆப்பிள் போன்ற கனிகளில் மாலிக் அமிலம் முதன்மையாக உள்ளது. 23. தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், அன்னி பெசன்ட் மற்றும் திலகர். விடை அன்னி பெசன்ட் மற்றும் திலகர். 1916 தன்னாட்சி கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் தனித்தனியாக இவ்வியக்கத்தை தொடங்கினர். 24. ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர், ஈவேரா பெரியார், மறைமலை அடிகள், இரட்டைமலை சீனிவாசன். விடை அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் 1907 ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இவ்விதழை தொடங்கினார். 25. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, சுவாமி விவேகானந்தர். விடை ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்பு மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக இவ்வாறு அழைக்கப்படுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.